ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ராஜாங்க இருந்துட்டு சூரிய கிரகணத்துக்குள்ள இந்த பரிகாரத்தை எப்படியாவது பண்ணி முடிச்சிடணும்னு நினச்சி தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே நடந்த சில விஷயத்தால் இந்த பரிகாரத்தை பண்ண முடியாமல் போயிடுது. இதை நினச்சி ஆளுக்கு ஒரு பக்கம் வருத்தப்பட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது, அப்பத்தான், நம்ம ராஜாங்கம் இவங்க 3 பேரும் என்ன வருத்தப்படுறாங்கன்னா, இந்த பரிகாரத்தை பண்ண முடியாமல் போனதுனால இப்போது கண்டிப்பாக நம்ம தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போயிடுவாளோன்னு நினச்சி ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த முருகரே காட்சி அளிக்கிறாரு. இதை பார்த்து தமிழ்ச்செல்விக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம சேது கூப்பிட்டு, மாமா இங்கே பாருங்க மாமா, அங்கே பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி காட்டவும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அங்கே பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த முருகரே காட்சி அளிக்கிறத பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாக போய் அந்த முருகர்கிட்ட நிற்கிறாங்க. கடவுளே, உன்னை காணதான் நாங்கள் உங்கள் சங்கதிக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு சில விஷயத்தால் உன்னோட சங்கதியை அடைய முடியல, என்ன மன்னிச்சிரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு கையை கூப்பி அதாவது மண்டியிடவும், இதை கேட்ட அந்த முருகர் இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் மனசார வேண்டி என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வேண்டுனதை நான் நிறைவேற்றி வைப்பேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருமே பிரிஞ்சு போகாதபடி நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், நம்ம ராஜாங்கத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இங்க பாருங்க சாமி, இந்த பரிகாரம் எப்படியோ வீணா போயிடுச்சுன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் கண் முன்னாடி நீங்களே வந்து காட்சி அளிக்கிறத பார்த்தா என் கண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். அந்த நேரம் பார்த்து அந்த முருகர் வந்து மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்களோட ஆள் மனசில் நீங்கள் நிறைய வேண்டியிருப்பீங்க போல, அதனால தான் அந்த முருகரே உங்கள் கண் முன்னாடி வந்து போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமேஷ் பிச்சை அந்த நேரம் பார்த்து வராரு. வந்த உடனே நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க அங்கிள், என்னோட அத்தையை நீங்க ஏத்துக்கோங்க. என்னோட அத்தை ரொம்ப பாவம், உங்களை பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஒய்ஃபை நானே பார்த்துக்கிறேன், ஆனா என்னோட அத்தையை நீங்களே கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து, இங்கே பாருடா, நீயும் உன்னோட அத்தையும் உன்னோட பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்பிடுங்க. உங்களை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. உங்களால் தான் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே என்னை அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட தங்கச்சி பொண்ணு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலுமே அப்படின்னு என்னென்னமோ பேசி என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே உங்களால் தானே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த பிச்சை இருந்துட்டு, இங்கே பாருங்க அங்கிள், இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அத்தையோ இல்லை தாமரையோ கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் இங்க நிக்கிறாங்களே ஈஸ்வரி, இவங்க தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு கோவம் வந்து, இங்க பாரு, உன் மேல இருக்கிற பழிய மத்தவங்க மேல தூக்கி போடாத, இந்த மாதிரி கேவலமான எண்ணம் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன சும்மா இருக்கிற என் மேல இப்படி ஒரு பழிய போட்டு என்னையும் வீட்டை விட்டு துரத்தலான்னு பாக்குறீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பாருங்க அத்தாச்சி, என்ன உங்க மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு நம்ம சாவுத்திரி இருந்துட்டு, இங்க பாரு காமேஷ் பிச்சை, என்ன சொன்ன நீ? இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானா? இவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க தாமரையை நான் தானெல்லாம் லவ் பண்ண கிடையாது. இவங்க என்கிட்ட வந்து தாமரையை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்கன்னு நான் கேட்டேன். ஆனா இவங்க ஒரு பணக்காரா நீ நடிச்சனா கண்டிப்பா தாமரையை உங்ககிட்ட வந்து லவ் சொல்லுவா, அப்படியே நீங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு இவங்க தான் என்கிட்ட பிளான் கொடுத்தாங்க. பிளானும் போட்டு கொடுத்ததும் இல்லாமல் என் பின்னாடி செட் பண்ணுறதுக்கு காரு அது இதுன்னு எல்லாத்துக்கும் செலவு பண்ணது இவங்க தான். என்கிட்ட அவ்வளோ செலவு பண்ணுற அளவுக்கெல்லாம் காசு இல்லை. இவங்களால தான் எனக்கு தாமரை கிடைச்சாங்க. இங்கே பாருங்க, ரொம்ப நன்றி, உங்களால் தான் என்னோட கனவை அடைய முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வந்து, இங்கே பாருங்க மதனி, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்னோட பொண்ணோட வாழ்க்கையில்? என் பொண்ணு உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? எதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையில் இப்படி விளையாடுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, என்ன சின்னம்மா இதெல்லாம், நீங்க இப்படி ஒரு வேலையை பார்ப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல சின்னம்மா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம
அதாவது தாமரை வந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம காமேஷ் பச்சையை அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருடா, நான் என்னடா பாவம் பண்ண உனக்கு? எதுக்காகடா என்னை இப்படி நம்ப வச்சு ஏமாத்தின? பத்திரிகையிலெல்லாம் உன்னோட பேர் வந்திருக்கே. அப்போ நீ பெரிய பணக்காரனா தான் இருப்பேன்னு நினைச்சு நான் ஏமாத்தினேடாடா. இங்க பாரு, நீ கட்டின தாலியை உன் கையாலேயே நீயே கழட்டிடு, இல்லைன்னா நான் இங்க நடக்கிறதே வேற. இங்க பாரு லோட்டஸ், நம்ம கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா நம்ம கல்யாணம் நடந்துருச்சு, நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தாமரை தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாரு தாமரை, நீ இப்படி நம்ப வச்சு உன்னை ஏமாத்திருக்காங்க, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கைக்கு மாமா ஏதாவது பதில் சொல்வாரு. இங்கே பாருங்க மாமா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சின்னத்தை தான். இவங்க பண்ண வேலையால தான் இப்போ தாமரையோட வாழ்க்கையே இந்த நிலைமையில நிற்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தாமரை அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழவும், சாவித்திரி போயிட்டு நம்ம தாமரையை பிடிக்கவும், அடியே தாமரை என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லவும், நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு, ஐயோ லோட்டஸ், என்னாச்சு லோட்டஸ், என்னோட ஒய்ஃபை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுட்டீங்களே. இங்க பாருங்க அங்கிள், என்னோட பொண்டாட்டியை நீங்க மன்னிச்சு ஏத்துக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானே. இவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல. இந்த கல்யாணத்தை பண்ணிக்கும், அதாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதே இந்த ஈஸ்வரி தான். இவங்க மேலதான் எல்லா தப்புமே இருக்குது. எந்த ஒரு தப்புமே பண்ணாதவங்க மேல நீங்க எதுக்காக இவ்வளவு கோவப்படணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு கோவம் வந்து, இங்க பாரு ஈஸ்வரி, நீ எத்தனையோ தப்பு பண்ணியிருக்க, உன்னோட பையனோட கல்யாணத்துல நீ எத்தனையோ சதி பண்ணியிருக்க, அதெல்லாம் மன்னிச்ச உன்னை இந்த வீட்டுல வச்சுங்க பாத்தீங்களா, அதனாலதான் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இனிமே உனக்கு மன்னிப்பே கிடையாது, இனிமே நீ எங்க வீட்டுக்கு வரவே வராத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவுத்திரி இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுட்டாங்க இவன். நான் இவங்களை சும்மாவே விட மாட்டேன், வாழ்க்கை முழுக்க இதை நினச்சி கஷ்டப்படுற அளவுக்கு நான் ஏதாச்சும் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாருடி, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நீ அதாவது இவ பண்ணுவாளாம், இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. இங்கே பாரு, ஏதோ நடந்து போச்சு, கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் இவதானும் தெரிஞ்சு போச்சு. இங்கே பாருடி, என்னோட வீட்டில் நீங்கள் 2 பேர் தாண்டி, நீங்கள் 2 பேர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வீடே ரொம்ப நல்லா இருக்கும்டி, எந்த ஒரு பிரச்சனை இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, உங்க 2 பேரால தாண்டி எல்லாமே பிரச்சனை வரது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சாவுத்திரி இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, என் பொண்ணோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுத்தே ஆகணுமா, அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நான் சொல்றேன், அவங்க இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, வாழ்க்கை முழுக்க அவங்கள ஜெயிலே போட்டு அடைச்சு வச்சிருங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், என்ன ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்னோட பையனோட வாழ்க்கையில அந்த தாமரை எப்படியெல்லாம் விளையாடினா அதெல்லாம் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க, ஆனால் என்னோட பையனோட வாழ்க்கையை கெடுத்த வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு வேலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நான் என்ன பாவம் பண்ண உங்களுக்கு, உங்கள் பையன் தானே என்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணா, அப்படி இருக்கும்போது நான் என்ன உன் பையனை தேடி போய் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கோன்னு சொன்னேன்னா என்ன, உன் பையன் தப்பாக நடந்துக்கிறது உண்மையாக இல்லையான்னு உன் பையன்கிட்டே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தாமரை இருந்துட்டு அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவுத்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்க, பையனை ஒழுங்காக வளர்க்க துப்பு இல்லை, இப்படி மற்ற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோரே ஆக்கி வச்சிருக்கீங்களே, நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களா, நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சாப விடமோ, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க, இங்க யாருமே பேசாதீங்க, இப்பதான் சாமியை கும்பிட்டுக்கிட்டு நான் நிம்மதியா இருக்கிறேன், இப்போ எல்லாம் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு யாராச்சும் நான் அந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்க சொல்றேனோ அவங்க மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா மற்றவங்க யாருமே அந்த வீட்டுல இனிமே கால் அடி எடுத்து வைக்கவே கூடாது, எந்த ஒரு சமயத்திலுமே நான் என்னோட சாவு விழுந்தா கூட அவங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லவும், அண்ணன் என்னென்ன பேசுறீங்க நீங்க, எப்படின்னு உங்களாலலாம் இப்படி பேச முடியுது, இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு, என்னோட வாழ்க்கையில எல்லா நல்லது கெட்டதும் நீங்க தானே பாக்குறீங்க, உங்க சாவுக்கு கூட வரக்கூடாதுன்ற கொடுமையெல்லாம் நீங்க சொல்லாதீங்கன்னு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிறது இருந்தா நம்ம அப்பதான் இருந்துட்டு, அடியே அவன் தான் வீட்டுக்கு போய் பேசலான்னு சொல்றான்ல, எல்லாம் வீட்டுக்கு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போன உடனே முதல்ல சாமியை கும்பிட்டுட்டு, கடவுளே எனக்கு நேர்ல வந்து காட்சி அழிச்சு
இப்படி என்னோட மருமகளை இனிமே இந்த வீட்டை விட்டு பிரிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வீட்டு பிரச்சனையை பார்க்கறதுக்காக வந்து சேர்ல உட்காரவும் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, சின்னம்மா பண்ணது பெரிய தப்பு. தாமரையோட வாழ்க்கையில இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்காங்க. தன்னோட வீட்டு பொண்ணு நல்லா இருக்கணும் தானே எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா இவங்க இப்படி நினைச்சு அவளோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்கப்பா. இப்போ தாமரைக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க நம்ம சின்னம்மா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை. அதுக்காக எனக்கு தண்டனை கொடுத்தா அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. ஏன்னா அவள் என்னோட பையனோட வாழ்க்கையில் விளையாடி இருக்கா. அதனால நான் எந்த தண்டனையும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா என்னோட பையன் இப்போ வரைக்குமே தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அவனால தான் காவியா அவ கூட வாழவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாரு ஈஸ்வரி, நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். அதனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீ இப்படியெல்லாம் கிடைப்பியா? நான் உன்னை நினச்சாவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு ரொம்பவே அழுக வந்துடுது. அழுக வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு, அப்பா என்னாச்சுப்பா, எதுக்காகப்பா அழுதுகிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒத்துமைக்காகவும் நான் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தேவையானது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எதுக்காக இப்படி ஒரு எண்ணம் இவங்க 2 பேருக்கு மட்டும் வந்துச்சு? இவ என்னன்னா 10 ஜோடிக்கு இலவசமாக கல்யாணம் பண்ணும்போது 2 ஜோடியை பொய்யான ஜோடியாக எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி அதில் காசு பார்க்கலான்னு பார்த்துருக்கா. உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். அப்படி இருந்தும் அதோட அதிகமாக உனக்கு என்ன தேவைப்படுது? இனி எதுக்காக காசை சேர்த்தணும்னு நினைக்கிறேன்? எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சாவித்திரி கிட்ட கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, நான் பண்ணதெல்லாம் தப்பு தானே. நான் உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பண்ணேன். இனிமேல் நான் அப்படி ஒரு வேலை பண்ண மாட்டேம்மா அண்ணன், என்ன மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. இங்கே பாருங்க மாமா, என்னால் இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலாம் முடியாதுன்னு மாமா. ஒரு நாள்லையே எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு. நான் தப்பு பண்ணதுக்காக நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் இந்த வீட்டை விட்டு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. அந்த பிச்சைக்கார வாழ்க்கையை நினச்சாவே செத்துடலாம் போல ஞாபகம் வருது. நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்குறதா இருந்தால் என்ன உங்கள் துப்பாக்கிலே சுட்டு கொண்டுடுங்க மாமா. இனிமேல் இந்த உலகத்தில் வாழுன்ற எண்ணமே எனக்கு போயிடுச்சு. எனக்கு இனிமேல் உயிரோடு இருக்கணுன்ற ஆசையே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தான் இருந்துட்டு, அடியே வாழ்ற புள்ள என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் பேசாதடி. உனக்கும் அவனுக்கும் எப்படியாவது டிவோர்ஸை வாங்கி கொடுத்துட்டு உனக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்டி நானு அப்படின்னு நம்ம அப்பதான் சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்ன அதான் சொல்ற நீ? எப்படி இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும்? அதுக்கு அந்த பிச்சைக்காரனும் ஒத்துக்கணும்ல. அந்த பிச்சைக்காரன் தான் ஒத்துக்கவே மாட்டானே. என்னோட பொண்டாட்டியை என்கிட்டே விட்டுட்டு போயிடுங்க, என் பொண்டாட்டியை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனானே. எப்படி தாமரைக்கு அவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறது? கண்டிப்பாக டிவோர்ஸ் எல்லாம் அவன் கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு தாமரை, நீ வீட்டில் வந்து சொல்லியிருந்தா அவன் யார் என்னென்னு நாங்கள் விசாரிச்சுருந்துருப்போம்ல. நீ இப்படி அவசரப்பட்டு நீ முடிவு எடுத்தது எந்த இடத்துல வந்து நிற்க வச்சிருக்குன்னு பார்த்தியா? அதனால தான் ஒரு விஷயம் நம்ம பெரிய விஷயத்த பண்ண போகிறோங்கன்னா அது 1000 முறை நம்ம யோசிக்கணும். இதை பண்ணலாமா வேண்டாவான்னு. ஏதோ பத்திரிக்கையில் பார்த்ததும் நீ ஒரு பணக்காரன்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச. ஆனால் இப்போ அவன் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கான். ஒரு அடுத்த வேலை சோறுக்கு கூட பக்கம் இல்லாமல் இருக்கிறவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே பேராசை பெருநஷ்டம். அதுக்காக தான் ஆசையே படக்கூடாது. நமக்கு எது வருதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதை வாழ நம்ம பழகணும். கரெக்டாக சொன்னடி மோகனா, இது 100ல் 1 வார்த்தடி. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா அவங்க எதுக்காகடி இப்படியெல்லாம் பண்ண போகிறாங்க? இங்கே பாருங்கம்மா, நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான், என்ன மன்னிச்சிருமா. என்னை எப்படியாவது அந்த காமிஸ் பிச்சை அந்த என்னோட பொண்ணு அந்த காமிஸ் பிச்சைக்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றி என்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, அந்த காமிஸ் பிச்சை கூட தான் உன்னோட பொண்ணு வாழ போகிறா. அந்த காமிஸ் பிச்சைக்கு ஏதாவது தொழில் தொடங்கி உன்னோட அண்ணனை கொடுக்க சொல்கிறேன். அந்த தொழிலை பார்த்துக்கிட்டு நீங்கள் முன்னேறி வந்துருங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காமிஸ் பிச்சை இருந்துட்டு, நான் உழைக்கணுமா? என்னாலலாம் உழைக்கலாம் முடியாது. ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 வேளையும் ஓசி சாப்பாடு சாப்பிடணுன்றதுக்காக தான் நான் லோட்டஸவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக வேலை பார்க்கணும்? என்னாலலாம் வேலை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அப்பதான் இருந்துட்டு, டே என்னடா உனக்கு லட்சியம் இது? இங்க பாருடா, இப்படி ஒரு கேவலமான லட்சியத்தை வச்சு உன்னால எப்படிடா வாழ முடியுது? இங்க பாருங்க,
இங்க பாருங்க அப்பத்தா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்படி ஒரு எண்ணத்தோட தான் நான் இத்தனை வருஷமா இருந்தேன். ஆனா இப்படி ஒரு கனவு நிறைவேறும்னு நினைச்சு கூட பார்க்கலல்ல. நீங்க எப்படியாவது மனசு மாறி லோட்டஸை ஏத்துக்கிட்டு நாங்க 2 பேரும் இங்கவே இருந்துடுறோமேன்னு கேட்கறதுக்காக தான் நான் இப்போ வந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணமானவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்துறீங்க. நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சித்ரா இருந்துட்டு, இங்க பாருடா, எதுக்காகடா இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான். இங்க பாரு, அதுதான் நீ பண்ண வேலைக்கு உனக்கு காசு குடுத்துட்டோம்ல, எதுக்காக எங்கள மாட்டி விட்டுட்ட அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, என்னோட லோட்டஸ ஒவ்வொரு நாளும் அவங்க அ ஒவ்வொரு மாரி பேசுறத என்னால தாங்க முடியல. என்னோட லோட்டஸ யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. என் லோட்டஸ் மேல எந்த ஒரு தப்பும் இல்லன்னு அவங்க புரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் இத நான் சொன்னேன். இங்க பாருங்க, என்னோட லோட்டஸ் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. அதனால என்னோட லோட்டஸ யாரும் திட்டாதீங்க அப்படின்னு நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு லோட்டஸ்க்காக பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம சாவித்திரி இருந்துட்டு அப்படியே பயங்கர ஒரு மாதிரி அருவருப்பா நம்ம காமேஷ் பிச்சையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் என்ன, ராஜாங்க இருந்துட்டு, ஈஸ்வரி இங்கே பாரு ஈஸ்வரி, நீ பண்ண தப்புக்காக நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இனிமேல் நீ இந்த வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்கக்கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா பேசுகிறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இவங்க எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்க. இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்னோட பையனோட வாழ்க்கையில் விளையாடினவளுக்கு நானும் எப்படி விளையாடணும்னு காட்டினேன். அது தப்பா? என்னால் இந்த வீட்டை விட்டெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்கத்துக்கு கோவம் வந்து, இங்கே பாருங்கள், என்னோட கட்டளை மீறி யாராச்சும் இந்த வீட்டில் இருந்தீங்க, அவங்க சோத்தில் விஷத்தை வச்சு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியப்பா, எதுக்காக இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட அம்மா என்ன பாவம் பண்ணாங்க? என்னோட அண்ணனோட வாழ்க்கையில் விளையாடினவளை அவளுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு தானே இது எல்லாத்தையும் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது என்னோட அம்மாவை இப்படி வீட்டை விட்டு துரத்துறது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன நியாயத்தை பற்றி நீ பேச வந்துட்டியா? நான் உன்னையும் சேர்த்து தான் சொன்னேன். நீ ஆத்தாள மகளும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணீங்கல்ல, இனிமே ஆத்தாளும் மகளும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த கருப்பு இருந்துட்டு ரொம்பவே பாவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு கருப்பு கிட்ட, கருப்பு, இனிமே ஒரு நிமிஷம் கூட அவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. முதல்ல அவங்கள 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க பாருங்க மாமா, எங்களவே இந்த வீட்டை விட்டு துரத்துறீங்களே, கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிறவங்களை யாருமே நான் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு தானே பாத யாத்திரைக்கு போயிட்டு வந்தீங்க. பாத யாத்திரைக்கு போயிட்டு வந்த ஒரே ஒரு மணி நேரத்தில் என்னை வீட்டை விட்டு அனுப்புறீங்களே, கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிறவங்கள நிம்மதியாகவே விட மாட்டேன். யாரோட நிம்மதியும் எல்லாரும் நிம்மதியும் கெடுக்கிறதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்ட சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சின்னம்மா, உங்களுக்கு நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனை தானே கொடுத்துருக்காங்க. அந்த தண்டனையை நீங்கள் ஏற்றுக்காமல் இப்படி பழிக்கு பழி வாங்குவேன்னு நினச்சி என்ன சொல்கிறீங்களே, நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சேதோ, நீ உன் பொண்டாட்டி பக்கம் நின்றுன்னு உன் பொண்டாட்டியை தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கல, இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக அந்த பொண்டாட்டியை நீயே தூக்கி வெளியே எறிய போகிற. அந்த நாள் இன்னும் கொஞ்சம் தூரத்துலலாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக உன்னோட பொண்டாட்டியை நீ தான் வெளியே தள்ளுவ. அதுவும் ராஜாங்கம் உன்னோட அப்பா உனக்கு பக்கபலமாக இருப்பார். இதுதான் நடக்க போகுது. இங்கே பாருடி தமிழ்ச்செல்வி, நீ இவங்க எல்லாம் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நீயும் இந்த குடும்பத்திலே இருந்துடலாம் மட்டும் நினச்சி பார்க்காத. இன்னும் கொஞ்ச நாளில் நீயே இந்த வீட்டை விட்டு வரதான் போகிற. அதை நான் என்னோட 2 கண்ணால் பார்க்க தான் போகிறேன். நான் எப்படி தவிச்சு இந்த வீட்டை விட்டு போகிறனோ அதை விட டபுள் மடங்காக நீங்கள் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இந்த வீட்டை விட்டு போக போகிறீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் நீங்கள் எப்படி ஜெயிச்சிட்றீங்கன்னு மட்டும் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சேதுக்கும் கோவம் வந்துடுது. எங்கள் பாருங்கள் சின்னம்மா, உங்களுக்கு மனசாட்சினது ஒன்று இல்லவே இல்லையா? எப்படியே மனசாட்சியே இல்லாமல் உங்களாலலாம் இப்படி பேச முடியுது? இப்படியெல்லாம் பேசாதீங்க சின்னம்மா, நான் இப்படி தான் பேசுவேன். எப்படி உங்கள் அப்பா இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு அந்த தலைவரோட பதவியை வாங்குறாருன்னு நானும் பார்த்துட்றேன். கண்டிப்பாக உன்னோட அப்பாவை இந்த எலெக்ஷனில் நான் ஜெயிக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடியே, எதுக்காகடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த குடும்பம் எந்த ஒரு துயரத்தையும் அனுபவிச்சிருக்கக்கூடாது, எந்த ஒரு துரோகத்தையும் அனுபவிச்சிருக்கக்கூடாதுன்றதுக்காக தாண்டி இப்படி பரிகாரத்தை பண்ணிட்டு வந்து 1 மணி நேரத்தில் இப்படியெல்லாம் சாபத்தை விட்டுட்டு போறியடி, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மோகனா இருந்துட்டு,
இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, நல்ல மனசு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் நடக்காத அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க. அதாவது ஈஸ்வரி தான் புரியாமல் இப்படி பேசிட்டு போகிறானா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க அத்தை. கண்டிப்பாக இது எல்லாமே எதுவுமே நடக்காது, நீங்கள் வருத்தப்படாமல் இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாருங்க தான் அந்த மாதிரி மிரட்டிட்டு போனால் அவங்கள வீட்டில் சேர்த்துப்பக்குன்ற ஒரு எண்ணத்தில் தான் அப்படிலாம் பேசுகிறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, நீ கவலைப்படாத ஆத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, இருந்தாலும் அவங்க என்னெல்லாம் பேசிட்டு போகிறாங்க, உங்களை இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கவே விடமாட்டேன்னெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி மாமா இதெல்லாம் உங்களுக்கு உங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படாதா? அதை நினச்சாதான் மாமா எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, உங்கள் அரசியல் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையே படாதங்க, கண்டிப்பாக அத்தையா சின்னம்மாவால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு வீட்டை விட்டு போகவும் கோவமாக போகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சாவித்திரி இங்கே பாருங்க மதனி, கொஞ்ச நேரம் நில்லுங்க மதனி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி நிற்கிறாங்க. நின்ற உடனே இங்கே பாருங்க அத்தாச்சி, நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டீங்கன்னு. ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்துடுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். இங்கே பாரு, என்னோட அண்ணன் என்னை அப்படியெல்லாம் கை விட்டுற மாட்டார், உங்களை இப்படி வீட்டை விட்டு துரத்துன மாதிரியெல்லாம் எங்களை துரத்த மாட்டார். இங்கே பாருங்க, இனிமே பார்த்து நடந்துக்கோங்க, ஏதாச்சும் பண்ணிங்கன்னா உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே தள்ளிடுவாங்க. தள்ளினா கண்டிப்பாக வாழ்க்கை முழுக்க நீங்கள் 2 பேருமே ஜெயில் களி தான் தின்னணும். ஜெயில் களி தின்றதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் போயிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேசினது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது தேவைப்பட்டால் நான் ராஜாங்க அண்ணங்கிட்ட போயிட்டு நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு 4-5 வருஷமாவது இதுக்காக ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரக்கும் இங்கே பாருங்க தாச்சி, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். என்னோட பையனோட வாழ்க்கையில் விளையாடினது மட்டும் இல்லாமல் இப்போது என்னை வீட்டை விட்டு துரத்திட்டல, வீட்டை விட்டு துரத்துனா எனக்கு போக இடம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? என்னோட மருமகளோட வீடு இருக்குது, அங்கே போயிட்டு நான் தங்கிப்பேன். இங்கே பாருங்கள், அங்கேயும் அண்ணன் ஃபோன் பண்ணி இப்போ தான் சொன்னாங்க, அங்கே நீங்கள் போனால் உங்களை சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனால் அசிங்கப்பட்டு தான் வரணும். அங்கே வீணாக போய் அசிங்கப்பட்டு நிற்காதீங்க, வேறு எங்கேயாச்சும் போயிட்டு பிச்சை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாவித்திரி இருந்துட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு அங்கே இருந்து வந்துடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சித்ரா இருந்துட்டு, மா என்னம்மா இதெல்லாம், அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்போது அவன் நம்மளை பழி வாங்கிட்டு போகிறாளேம்மா, இப்போ என்னம்மா பண்றது நம்ம அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு இங்க பாருங்க, நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்திடுவீங்களோ? இங்க பாருங்க, நான் எதுக்காக இவ்வளோ பயந்துக்கிட்டே இருக்கேன்னா, நீங்க என்னோட கனவுல நீங்கள் மாமா 2 பேருமே என்னை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுங்க. அதனால தாங்க எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம சேது இருந்துட்டு, என்ன தமிழ், உனக்கும் இப்படி ஒரு கனவு வந்துச்சா? எனக்கும் இப்படி ஒரு கனவு வந்துச்சு. உனக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, அப்பத்தாக்கு அப்பாக்கு எல்லாருக்குமே இப்படி ஒரு கனவு வந்துச்சு. அதனால தான் இப்படி ஒரு பரிகாரத்தையே நம்ம அப்பா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணார். ஆனால் பாதி வழியிலேயே இந்த பரிகாரத்தை பண்ண முடியாமல் போனதுனால அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனால் அந்த முருகரே காட்சி அளித்து இப்படி அருள் அளிக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்படி தாமரை விஷயத்தில் எல்லாருமே மனசொடைஞ்சு போய் மனஸ்தாபாகி வீட்டை விட்டு போகிற நிலமை வரும்னு நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேதுக்கிட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரியா சேது, நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகணும், நாளைக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு என்ன பண்ணுறது, ஊரில் எல்லாருமே உங்கள் தங்கச்சி பொண்ணு ஒரு பிச்சைக்காரனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமே அப்படி இப்படின்னு ஊர் முழுக்க பேசிக்கிட்டே இருக்காங்களே, இதெல்லாம் தாண்டி நாங்கள் எப்படி பிரச்சாரத்தை பண்ணி முடிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கவும் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, என்னங்க ஆச்சு, எதுக்காக நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ், நாளைக்கு பிரச்சாரம்
வந்து பண்ணுறதா இருக்குது. அதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காரு அப்பா. பிரச்சாரத்தில் யாராவது அப்பா கிட்ட அதாவது தாமரையை பற்றி கேட்டுட்டாங்கன்னா அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவார். அதனால தான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன பண்ணாலும் தீர்வே கிடையாது. ஊர் மக்களோட வாயை அடைக்கவே முடியாது. அதாவது ஏதாச்சும் சின்ன விஷயம்னா கூட அது பெருசாக பேசுவாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி விடுவாங்க? கண்டிப்பாக இவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க சும்மாவே விட மாட்டாங்க. நாளைக்கு பிரச்சாரத்தில் அப்பாவை யார் யார் கஷ்டப்படுத்துக்கிறதுக்கு இருக்காங்களோ என்னன்னே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு நாளைக்கு பிரச்சாரம் நடக்கவே கூடாத மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜாங்கத்துக்காக நம்ம சேது இருந்துட்டு பிரச்சாரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோவமா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நின்றுக்கவும் நம்ம சித்ரா இருந்துட்டு ஒரு ஐடியாவை சொல்றாங்க. இந்த ஐடியாவை கேட்ட உடனே நம்ம அதாவது ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ராஜாங்கத்தை பழிவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்